தடாதகை பிராட்டியார் அவதாரம். மலையத்துவச பாண்டியனுக்கும் காஞ்சனாமலைக்கும் பிறந்தவர் தான் அன்னை தடாதகை பிராட்டியார். இவங்க யாருன்னா அன்னை மீனாட்சி அம்மன் தான். இவர்களைத்தான் தடாதகை பிராட்டியார்னு சொல்கிறோம். மலையத்துவச பாண்டியனுக்கும் காஞ்சனாமலைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அதனால் குழந்தை வரம் வேண்டி வேள்வி செய்ய ஆரம்பித்தார். ஒன்றல்ல ரெண்டல்ல, வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட முறையில் கொஞ்சம் கூட தவறில்லாமல் மலையத்துவசன் 99 யாகங்களை குறையில்லாமல் செய்து முடித்தான். 100வது யாகத்தை செய்தால் மலையத்துவசன் இந்திர பதவியில் அமர்ந்து விடுவது உறுதி. இதனால் பயந்து போன தேவேந்திரன் அவன் எதிரில் பிரசன்னமாகி, மலையத்துவசனே, நீ குழந்தை வரம் வேண்டியல்லவா வேள்வி செய்கிறாய், அதற்கு புத்திர காமிஷ்டி யாகம் செய், உனது எண்ணம் நிறைவேறும் என்று ஆலோசனை சொல்லி மறைந்தான். அப்போ மலையத்துவசனும் புத்திர காமிஷ்டி யாகத்தை செஞ்சார். மலையத்துவசன் புத்திர காமிஷ்டி யாகம் செய்ய அவருக்கு குழந்தை வரைக்கும் கிடைக்க இருந்தது. அந்த நேரத்தில் 7 உலகங்களும் மகிழ்ச்சி அடையவும், 6 சமயங்களும் தலைக்கவும், வேத கோஷம் முழங்கவும், தேவர்கள் இன்னிசை பாடவும், தமிழ் மொழியில் வழங்கும் தென்னாடு ஏற்றம் பெறவும், மூவேந்தர்களுள் பாண்டியர் பெருஞ்சிறப்பு அடையவும், அக்கினி தேவன் செய்த தவம் பலித்தமாகவும், 3 உலகங்களையும் ஈன்ற அன்னை பராசக்தி 3 வயது பெண் குழந்தையாக யாகத்தீயில் தோன்றினாள். அவர்களுக்கு 3 தனங்கள் இருந்தன. தனங்கள்னா என்னன்னா மார்பகங்களைத்தான் தனங்கள்னு சொல்லணும். அந்த குழந்தை எப்படி இருந்தது தெரியுமா? எரியும் நெருப்பில் இருந்து முளைத்தெழுந்த புத்தம் புதிய தாமரை மலர் போல அந்த குழந்தை ஜொலித்தது. அதன் கொண்டையில நிலவின் குளிர்ச்சியை தரும் முத்து மாலை தொங்கியது. மார்பில் சூரியனது வெப்பத்தை நினைவுபடுத்தும் பவளமாலை ஒளி வீசியது. மெல்லிய சிற்றாடை இடுப்பில் அணிய, அதன் மீது பொன்னால் செய்து நவரத்னங்கள் இழைக்கப்பட்ட மேகலை விளங்கியது. காதுகளில் மாணிக்கம் நிலைத்த குலைகள் தோள்வரையில் தொங்கின. செம்பஞ்சு திருவடியில சிலம்பும் கணீர் கணீர் என்று சப்திக்கும் சலங்கையும் அணி செய்தன. மழலை சொற்களும் புன்னகையும் வாயில் நடனமாடின. சிறிய அழகான பூங்குடி ஒன்று அசைந்து வருவது போல அந்த குழந்தை மெதுவாக நடந்து வந்து காஞ்சனாமலை மடியில் அமர்ந்தாள். அந்த ஆதிபராசக்தி அவ்வளவு அழகாக இருந்தாங்களாம். அப்படி வந்து காஞ்சனாமலை மடியில் வந்து அமர்ந்தாங்களாம். மலையத்துவசன் இருந்தாலும் கவலை, 3 தனங்களுடன் குழந்தை எனக்கு பிறந்திருக்குதே அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு அசரரி ஒன்று தோண்டி, கவலை வேண்டாம் மலையத்துவசனே, இவள் பருவ வயதை அடைந்தவுடன் அவளை திருமணம் செய்து கொள்ளும் நபரை பார்த்தவுடன் 3வது தனம் மறந்துவிடும் என்று கூறினார். இவளை அதுவரையில் ஒரு ஆண் பிள்ளையை போல் வளர்த்தி வா என்று கூறி மறைந்தார். அவர்களும் ஒரு மிகப்பெரிய வீராங்கனையாக வளர்ந்து வந்தார். அனைத்திலும் திறமையாக செயல்பட்டார். அனைவரது உள்ளங்களிலும் கொள்ளை கொண்டார். அவ்வளவு அழகுடையவளாக இருந்தாள். அனைத்திலும் திறமையாக இருந்தார்கள் அன்னை தடாதகை பிராட்டியார்.